நீ சரக்கடிப்பியா என்று கேட்டார். எப்பவாச்சும் வெளியூர் போனா மட்டும். வெளியூரில் தானே இருக்கோம். அப்போ இன்னைக்கு நைட்டுக்கு நாம் சேர்ந்து சரக்கு போடுவோம். ரூமுக்கு வந்துடு என்று கோமதி சங்கர் தான் என்னை அழைத்தார். பொதுவாகவே நான் தண்ணி அடிப்பதை விட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டன. பள்ளி இறுதியில் தொடங்கிய பழக்கம் கல்லூரி முழுவதும் கூடவே வந்தது. வேலை தேடிக்கொண்டிருந்த போதும் தண்ணி அடித்து கொண்டுதான் இருந்தேன். அரை நண்பர்களில் யாராவது ஒருத்தன் தண்ணி அடிக்க அழைத்து சென்று விடுவான். தூங்கிக் கொண்டிருக்கும் போது எழுப்பி தண்ணி அடிக்க அழைத்து போய் விடுவார்கள். அம்புட்டு பாசம். வேலைக்கு சேர்ந்த முதல் மாச சம்பளம் வாங்கிய அன்று நண்பர்களுக்கு நான் பார்ட்டி கொடுத்தேன். 6 பேர் 8 பியர்கள் 4 ஃபுல். அதுவும் பத்தாது என்று குமார் வெளியில் போய் பிளாக்கில் 2 ஆஃப் வாங்கி வந்தான். ஏற்கனவே அடித்திருந்த சரக்கும் குமார் வாங்கி வந்த சரக்கும் வேறுபட இருவர் கலந்து கொண்டார்கள். நாங்கள் 4 மட்டும் அடித்தோம். அடுத்த நாள் எழுந்திருக்கவே முடியாத தலைவலி. அதன் பின்பு எப்போ தண்ணி அடித்தாலும் அடுத்த சில மணி நேரங்களில் தலைவலி வந்துவிடும். என்னென்னவோ பண்ணி பார்த்தும் தலைவலி விட்ட பாடில்லை என்பதால் சரக்கு அடிப்பதையே நிறுத்தி வைத்திருந்தேன். கோமதி சங்கர் கேட்டதும் ஏனோ மறுக்கவே தோன்றவில்லை. நீங்கள் ஒருவரோடு சேர்ந்து தண்ணி அடிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். 4 ரவுண்ட் போன பிறகு எதிரில் இருப்பவர் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறார். உங்களுக்கோ காரணம் ஏதும் தெரியாது. ஒன்றாக அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர் உங்களுக்கு சீனியர், அவ்வளவுதான். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். உறுதியாக அவர் ஏன் அழுகிறார் என்று தெரியாமல் எப்படி நீங்கள் சமாதானப்படுத்த முடியும்? அப்படிதான் அன்று என் நிலைமையும் இருக்கிறது. காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்பட்ட ஏதோ ஒரு குளறுபடி காரணமாக பாஸ் போன் போட்டு இவரை திட்டினாராம். நான் வெளியே வேலையாக அலைந்து கொண்டிருந்ததால் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதற்காக இப்படி தண்ணி அடித்துவிட்டு அழுவதில் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நான் யோசித்தேன். பொதுவாகவே லாகிரி வஸ்துகள் மனிதனின் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் வித்தியாசங்களை கிளறிவிடுவதில் வல்லமை பெற்றவையாகவே இருக்கின்றது. அதிலும் மது மாதிரியான திரவநிலை லாகரிகள் இது போன்ற காரியங்களை கச்சிதமாக செய்து விடுகிறது என்றுதான் சொல்ல முடியும். ஆள் மனதில் புதைந்து கிடக்கும் மகிழ்ச்சி, பழைய காதல்கள், வஞ்சம், ஏமாற்று, துக்கம், இப்படி எதுவானாலும் அது வெளிப்பட்டுவிடும். சிலர் அப்படி எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க பகீரத பிரயத்தனப்படுவார்கள். அவர்களோடு எல்லாம் தண்ணி அடிப்பதே பெரும் தவறு. எதிரில் இருப்பவனை நம்ப மறுக்கிறவன் தான் ஆள் மனதில் புதைந்து கிடப்பதை வெளிக்காட்டு கொள்ள தயங்குவான் என்று சொல்வார்கள். ஆனால் என் எதிரில் அமர்ந்திருப்பவரின் கதையே வேறு. வெளியே சொல்லக்கூடாது என்ற எந்த கட்டுப்பாடுகள் ஏதும் அவருக்கு இல்லை. ஆனாலும் சொல்ல வேண்டியதை எப்படி சொல்வது என்ற குழப்பமே அவருக்கு. எப்படி இதை நான் சொல்கிறேன் என்றால், நான் இன்று தண்ணி அடிக்க உட்கார்ந்திருந்ததே அவர் அழைத்ததன் பெயரில்தான். மிச்சர், முறுக்கு, ஆப்பிள், வறுத்த முந்திரி, ஊறுகாய் என எல்லா துணை பொருட்களும் விரிக்கப்பட்ட நாளிதழ்களில் விரவி கிடந்தது. வெட்டி வைத்திருந்த ஆப்பிள் துண்டை எடுத்து கடித்து கொண்டே கேட்டார். உனக்கு தெரியுமாடா, ஐ லவ் கிட்ஸ் என்றார். தெரியும் என்று சொன்னேன். என்ன தெரியும் உனக்கு என்று கேட்டார். அடுத்த ரவுண்டு ஊற்றும்படி சைகை காட்டினார் கோமதி. நானும் அவருக்கும் எனக்கும் அளந்து ஊற்றினேன். அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை கிளாஸில் சரித்தேன். விளிம்பு வரை வந்ததும் நிறுத்தி அவரை பார்த்தேன். கண்கள் சிவந்து போயிருந்தார். பிளாஸ்டிக் கிளாஸ் அழுத்தி விடாமல் எடுத்து ஒரு சிப் குடித்துவிட்டு கீழே வைத்தார். முனை கடித்திருந்த ஊறுகாய் பாக்கெட்டை நசுக்கி விரலில் ஊறுகாய் பட்டவுடன் விழித்து கொண்டார். ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க வாயில் வைத்தபடியே திரும்பவும் கேட்டார். கமான், என்ன தெரியும் உனக்கு என்று கேட்டார். உங்களுக்கு குழந்தைகள்னா பிடிக்கும்னு தெரியும் என்று சொன்னேன். சிகரெட்டை பற்ற வைத்து ஒரு தம் புகையை உள்ளே இழுத்து மூக்கு வாய் வழியாக வெளியே விட்டார். என்னை பார்த்து லேசான புன்னகையுடன் சொன்னார். பட் ஐ ஹேட் கிட்ஸ் என்றார். இப்போது எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. போதை தலைக்கு ஏறியதும் இது மாதிரியான பலவற்றையும் சமாளிக்க வேண்டியதிருக்கும். நாமும் போதையிலிருந்து விட்டால் பெரியதாக ஒன்றும் தெரியாது. தண்ணி அடிக்காத சமயங்களில் தண்ணி அடிக்கும் நண்பர்களுடன் இருந்து பாருங்கள். பல சுவாரஸ்யங்களை உங்களால் காண முடியும். அப்படியான சமயங்களில் சில சமயம் எரிச்சல் மேலிடும், அல்லது எதிரில் இருப்பவர் மேலே பரிதாபம் கூட தோன்றலாம். ஆனால் இன்று ஏன் சரக்கடிக்கணும் என்று சொன்னார் என்பது மட்டும் எனக்கு நன்றாக புரிந்தது. கோமதி சங்கர் என்னோடு தொலைக்காட்சியில் ஒன்றாக வேலை பார்ப்பவர். வேலையில் எல்லாம் ஆள் கெட்டி.
இதே துறையில் பல வருட அனுபவம் உள்ளவர். சினிமாவில் சில ஆண்டு காலம் பணியாற்றிவிட்டு பிறகு தொலைக்காட்சிக்கு வந்தவர் அவர். சினிமாவில் நுழையிறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் ஒரு தயாரிப்பாளரிடம் கதை சொல்லி கதையை போனி பண்றது தான்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த திறமை தன்னிடம் இல்லாததால் தான் தொலைக்காட்சி நோக்கி வர வேண்டியதாகிவிட்டது என்று அடிக்கடி சொல்லுவார். என் அலுவலகத்தில் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் எனாக்மெண்ட் மாதிரியான சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் எடுக்க வேண்டும் என்றால் மற்ற நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்கள் கோமதியிடம் தான் போய் நிற்பார்கள். அவருடைய கிரியேட்டிவ் அறிவும் அற்புதமாக இருந்தது. காட்சிகளை திட்டமிடுவதாகட்டும், கேமரா கோணம் சொல்லுவதாகட்டும் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்கும். உலக இலக்கியம் முதல் உள்ளூர் இலக்கியம் வரை நூல்களை தேடி தேடி வாசிப்பதில் பெரிய ஆள். ஆனால் பெரியதாக ஏதும் எழுதும் வழக்கம் எல்லாம் அவருக்கு இல்லை. 2 கட்டுரைகளும் சில சிறுகதைகளும் எழுதியிருக்கிறார். அதுவும் குழந்தைகள் இலக்கியம் தொடர்பானதுதான் என்று சொன்னான். தமிழ்நாட்டில் இன்னும் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கும் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் பலவற்றை தயாரித்தவர். இப்போது எங்கள் தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் தொடர்கள் 2க்கு இவன்தான் தயாரிப்பாளர். ஒன்று ஃபிக்ஷன், இன்னொன்று நான் ஃபிக்ஷன். நேரடியாக அறிவுரை சொல்லாமல் அனுபவங்கள் மூலம் அறிவு பெறுவது போன்ற கதை. குழந்தைகளோடு ஒரு அனிமேஷன் கேரக்டரும் உடன் வந்து அசத்தும்படியான தொடர் அது. 24 மணி நேர குழந்தைகள் சேனல் இருந்த போதிலும் அவற்றின் ஒட்டுமொத்த ஜிஆர்பி ரேட்டிங்கை இந்த ஒரு தொடர் மூலம் அள்ளி கொண்டு வந்து விட்டார் கோமதி. இன்னொரு நிகழ்ச்சிகள் அறிவியலை மையப்படுத்திய செயல்முறை நிகழ்ச்சி. குழந்தைகளை கொண்டே செய்யப்படுவதால் இந்த நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பொதுவாக எல்லா ஃபிக்ஷன் நிகழ்ச்சிகளை வெளியிட தயாரிப்பாளர்களிடம் கொடுத்து விடுவார்கள். ஆனால் குழந்தைகள் நிகழ்ச்சி என்பதால் கோமதி வெளியே விடமாட்டார். தனக்கு கீழே இருக்கும் அசோசியேட்டுகளை கசக்கி பிழிந்து விடுவார். எப்படி எல்லோமோ யோசித்து நிகழ்ச்சிகளை சுவாரஸ்யமாக்குவதில் வல்லவர். குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களின் மரலையும் எதையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வமும். யாரும் கேமராவை பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒளிப்பதிவை தொடங்கிய 2வது நிமிடம் யாராவது ஒரு குழந்தை கேமராவை பார்த்துவிடும். மானிட்டர் பார்த்து கொண்டிருக்கும் கோமதி குதியாட்டம் போட்டு வேகமாக கத்த ஆரம்பிப்பார். சில நேரங்களில் ஒரு குழந்தை ஏதாவது செய்து கொண்டிருப்பதை படமாக்கி கொண்டிருக்கும் போது இன்னொன்று குறுக்கே வந்து அடிதடியில் இறங்கிவிடும். உண்மையில் குழந்தைகளை அதன் போக்கில் தான் விட வேண்டும். அவர்களை படம் பிடிக்க நினைத்தால் எல்லாம் முழு ஒத்துழைப்பு தரமாட்டார்கள். ரொம்பவுமே சிரமமான சவாலான காரியம்தான் குழந்தைகளை மையம் கொண்ட நிகழ்ச்சிகள் தயாரிப்பது. வேலை பளு அதிகமாக இருந்தாலும் எப்படிதான் சமயம் ஒதுக்கி கதை வசனம் எல்லாம் எழுதுவாரோ தெரியாது. வாரம் ஒரு ட்விஸ்ட் நிச்சயம் இருக்கும். குழந்தைகளுக்கான சீரியல் என்றாலும் ஜிஆர்பியில் நிகழ்ச்சியை பார்க்கும் மக்களின் வயது கணக்கை பார்த்தால் எல்லா வயதினரும் இருப்பார்கள். அதனால் தானோ என்னவோ நிகழ்ச்சி பிரபலமாக இருந்தது. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு என்று அவர் கேட்டார். என்னன்னு முழுசா தெரியாது, ஆனா பாஸ் ஏதோ சத்தம் போட்டதாக பசங்க சொன்னாங்க. என்ன ஆச்சுனே என்று நான் கேட்டேன். ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் கீழே விழுந்துட்டான். அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள அவனோட பேரண்ட்ஸ் செட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் அப்செட் ஆகி வழக்கம் போல கத்திட்டேன். அவங்க பாஸுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாம். குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல கத்துக்குங்க, அது இதுன்னு திட்டினார். எனக்கு தெரியாதா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லும் போதே கோமதியின் குரல் பிசுரடித்தது. பெத்தவங்களுக்கு கொஞ்சம் பதறதான செய்யும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் என்று நானும் சொன்னேன். ஏண்டா ஏதோ இவனுங்க மட்டும்தான் நோவு கண்டு பெத்த மாதிரி சும்மா சீன் போடுறாங்க என்று கோமதி சொன்னார். இதுதானே உங்க பிரச்சனையே. ஏற்கனவே நீங்க குழந்தைங்க கிட்ட ரஃபா நடந்துக்கிறதா புகார் இருக்கு. உங்களுக்கு குழந்தைய நேசிக்கவே தெரியலன்னு. முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியும் குழந்தைகளுக்கு சாக்லேட் பிஸ்கட் அது இதுன்னு எல்லாம் கொடுத்து தான் ஷூட் போறது வழக்கம். அதையும் நீங்க வந்து மாத்திட்டீங்க. உங்களுக்கு குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலன்னு. அதை விட குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியறதில்ல. இவ்வளவு நல்லா நிகழ்ச்சி கொடுத்துட்டு நீங்க திட்டு வாங்குறத நினைச்சா எனக்கே பாவமா இருக்குன்னு என்று நான் என் பங்கிற்கு சொன்னேன்.
ரொம்ப நாளாக மனசுக்குள் கிடந்த விஷயத்தை போதையை சாக்காக வைத்து இறக்கி வைத்து விட்டேன். சில குழந்தைகளை பார்த்த மாத்திரத்திலேயே மனசு லேசாகி போகும். அப்படியே அள்ளி அணைத்து முத்தமிட தோன்றும். ஆனால் அந்த மாதிரி சமயங்களில் கூட இவர் இறுக்கமாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். இத்தனை குழந்தைகள் நிகழ்ச்சி நடத்தி இருந்தாலும் ஒரு நாள் கூட ஒரு குழந்தையை கூட இவர் கொஞ்சி நான் பார்த்ததே கிடையாது. இப்படிதான் கடந்த வாரம் வந்த ஒரு அழகான குழந்தையை தூக்கி கொஞ்சி கொண்டிருந்தேன் என்பதற்காக ஜோசப்பை ஷூட்டிங்கில் நடத்த வந்தையா, ஆயா வேலை பார்க்க வந்தையா என்று சகட்டு மேனிக்கு திட்டி தீர்த்தான். அவன் அடுத்த 2 நாளைக்கு ஆபீஸ் பக்கமே வரவில்லை. எதுக்காகவும் எவனும் என்னிடம் பரிதாபப்பட வேண்டாம், நீ கிளம்பு என்று சொன்னார். இல்லைன, நான் சொல்ல வந்தது என்னன்னா, பேசாமல் இருக்கும்படி சைகை செய்தார் அவர். எதுவுமே பேசாமல் தட்டில் இருந்த வறுத்த முந்திரியை எடுத்து சாப்பிட்டார். அடுத்த சிகரெட்டை பற்ற வைத்தார். என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவரின் பார்வை எனக்கு என்னவோ போல் இருந்தது. அவரை பார்ப்பதை தவிர்த்து அடுத்த ரவுண்டுக்கு கிளாஸில் ஊற்றினேன். அடுத்து 2 ரவுண்டுகளில் இருவருமே எதுவும் பேசவில்லை. டேய், நான் எந்த குழந்தையுடனும் இணக்கமா இல்லாமல் இருப்பதுக்கு எல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. இந்த உலகத்துல என்னைய பார்த்து எவனும் பேச முடியாமல் அழுகை அவரது தொண்டையை அடைத்தது. சரி விடு, அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. நீ சின்ன பையன், கிளம்பு, காலையில ஷூட்டிங் இருக்கு என்று என்னை புறப்படும்படி சொன்னார். எனக்கு என்னவோ போல் இருந்தது. அவரின் துக்கத்தை சொல்லி தேற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்து என்னை அழைத்திருப்பாராக இருக்கும். ஆனால் அவரை பேச விடாமல் நான் முந்திக் கொண்டு அதிக பிரசிங்கதனமாக பேசியதால் எதையோ சொல்ல நினைத்து முடியாமல் முழுங்குகிறார். வழக்கம் போல கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிவிட்டேனோ என்ற குற்ற உணர்ச்சி என்னுள் எழுந்தது. 6-7 ரவுண்டுக்கு பிறகும் அவரை என் பேச்சு காயப்படுத்தி இருப்பதாக என்னால் உணர முடிந்தது. சரிண்ண, சாப்பிட்டு படுங்க, நான் என்னோட அறைக்கு போறேன் என்று என் அறைக்கு வந்து படுத்து விட்டேன். மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார். முதல் நாள் இரவில் நான் பேசியதை காட்டிக்கொள்ளாமல் இருந்தார். ஒருவேளை மறந்து போய் இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. திடீரென ஒரு நாள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். ஏதோ ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாக சொன்னார்கள். கோமதியை நான் நீண்ட நாட்களுக்கு பார்க்கவில்லை. சமீபத்தில் தான் எக்மோர் ரயில் நிலையத்தில் அவரை பார்த்தேன். அதுவும் குடும்பத்தினரோடு பார்த்தேன். அவர் என்னை கவனிக்கவில்லை. அதுவும் ஒரு வகையில் நல்லதாகவே பட்டது. அவரின் கண்ணில் படாமல் மறைந்து நின்று கொண்டேன். அவர்கள் என்னை கடந்து போனதும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தேன். நான் ட்ராலி வடிவ பெட்டியை கோமதியின் மனைவி இழுத்து கொண்டு நடக்க, சூழலின் பிரஞ்சையற்று சக்கர நாற்காலியில் தலை சாய்ந்து அமர்ந்து இருந்தான். விழிகள் பெரிதாக இருந்தது. ஆனால் பார்வை எங்கோ இருந்தது. வாய்க்கோணி இருந்தாலும் அதில் ஒரு புன்னகை ஒட்டி இருந்தது. கைகளை அசைத்து ஆட்டு கொண்டிருக்கும் தன் மகனை தள்ளியபடியே பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். கோமதி என்றான்.